அதை சொல்லுங்க. அவர் கிருபையுள்ளவர், அவர் மகிமையுள்ளவர், அவர் மாட்சிமையானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். இந்த மாலை வேளையில் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் எப்படி நடத்துவார் என்று ஒரு சில நேரங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆவியானவர் பேசுகிற காரியம், இந்த நாட்கள், இந்த மாதம் கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி உன்னை திருப்தியாக்குற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திருப்தியாக்க ஆரம்பிச்சார்னா வாழ்நாள் முழுவதும் நம்மளை திருப்தியாக வச்சிருக்கிற தேவன். அவரை நம்பினவர்கள் அவரை கைவிடாது இருக்கிற தேவன். ஆமென். ஒவ்வொரு நாள் அவர் வழி நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நொடி பொழுது நம்மளை வழி நடத்துகிறவர். ஒவ்வொரு இமைப்பொழுது நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி, சொல்லுங்க, கர்த்தர் என்னை நித்தமும் என்னை நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவர் நித்தமும் என்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் நித்தமும் எனக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறாரு. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். வறட்சியான சூழ்நிலையில் ஒருவேளை ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வறட்சியான சூழ்நிலையிலையும் அவர் என்னை திருப்தியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். காக்கைகளை பாரு, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை. ஆனால் அதனதின் தேவைகளை தேவன் தினமும் சந்தித்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை வறட்சியான சூழ்நிலையில் இந்த 8ஆவது மாதம் நீ உட்கார்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, இந்த வாரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வறட்சி இருக்கிறது, இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியவில்லை, அடுத்து என்னுடைய காரியங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று ஒருவேளை நீ உட்கார்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக மாற்றுவேன். நீ நினைக்காதபடி உன் ஆத்துமாவை திருப்தியாக மாற்றுவே, உனக்கு செழிப்புள்ளதாய் மாற்றுவே, உனக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றுவே. இந்த நாட்களில் உனக்கு வறட்சி இருந்தா அந்த வறட்சியை செழிப்பாக மாற்றுகிற தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் அவர் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 81:16 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க வறட்சியா இருந்தீங்கன்னா அவர் உங்களை உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிக்கிற தேவனா இருக்கிறாரு. கண்மலையின் தேரினால் உன்னை திருப்தியாக்குற தேவன். ஆமென், ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த நாள் உங்களை திருப்தியாக மாற்றுகிற நாள், நித்தம் உங்களை நடத்துகிற நாள், உங்களை மகா வறட்சியான காலங்களில் உங்களை போஷிக்கிற நாள், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நாள், உச்சிதமான கோதுமையினால் உங்களுக்கு அளந்து அளந்து அவர் போடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை வறட்சி என்று நினைத்தீங்கன்னா பக்கத்தில் சொல்லுங்க, அவர் வறட்சியை செழிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. என் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதனால் ஒரு மனமாறு மனுபத்திரம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற யாவையும் நிறைவேற்றுகிற தேவன். இந்த மாதத்தில் மகா வறட்சியான காலங்களில் நடந்து கொண்டிருந்தீங்கன்னா அவர் உங்களை போஷித்து உங்களை திருப்தியாக்குற தேவனா இருக்கிறாரு. அவர் உச்சிதமான கோதுமையினால் உங்களை என்ன பண்ணுகிறாரு? போஷித்து கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 91:16 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்கள்லாம் எழுதப்படல, இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருடங்கள் என்று எழுதப்படல. இவ்வளவு நாள் தான் போஷிப்பேன் எழுதல, இவ்வளவு நாள் தான் நடத்துவேன் எழுதல. அவர் சொல்றாரு, நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்குவே. அது மரண பரியந்தமும் இருக்கலாம், இல்ல அடுத்த ஜெனரேஷன் அளவுக்கு இருக்கலாம், இல்ல காலங்காலங்களாக இருக்கலாம். ஆனா அவரை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்குற தேவனா இருக்கிறாரு. உங்க இடத்துல ஒரு பஞ்சமும் இருக்க போவதில்லை. அவரை நம்பின யாவரையும் அவர் கைவிடாமல் இருக்கிற தேவ. அவர் சொல்றாரு, நீடித்த நாட்களாக உன்னை திருப்தியாக்கவே, நீடித்த நாட்களாக உன்னை வாழ வைப்பே, நீடித்த நாட்களாக உன்னை ஆசீர்வதிப்பே. உனக்கு குறைவு என்பதே இருக்காது. நீ அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பே. என்னை நம்பி நீங்க வந்தே அல்லவா என்று சொல்லி, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க வந்தே அல்லவா என்று சொல்லி, உலகம் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு போனே, உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடந்ததா? உன் வாழ்க்கையில செழிப்பு நடந்ததா? நீ இயேசு இயேசு என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உன் வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு என்று சொல்லி ஒருவேளை ஜனங்கள் உங்களை பார்த்து பேசலாம். ஆனா கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜா இந்த உலகத்தை உண்டாக்கினவர் சொல்றாரு, நான் நீடித்த நாட்கள் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பே. நீடித்த நாட்கள் உன்னை போஷிப்பே. அது அவர்கள் பார்த்து சொல்லுவாங்க, தேவாதி தேவன் உள்ளோடு கூட இருக்கிறாரு. கொஞ்ச காலம் மாத்திர வேதனை அனுபவித்தாலும் சரி, மகா வறட்சியான காலங்கள் கொஞ்ச நாள் உனக்குள்ள இருந்தாலும் சரி, நீ அவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டே ஆனால், பிதாவாக இயேசுவை உறுதியாய் ஏற்றுக்கொண்டோமானால் அவர் திருப்தியாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, எது நடந்தாலும் அவரை பிடிச்சுக்கங்க, அவரை நம்புங்க, அவர் தான் தேவன், ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிற பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய், கல்லுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கலந்து நின்று சொல்லுத்தோமா, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மையினால் என் வாயை மூட்டுகிற தேவனா இருக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, அவனை திருப்தியாக்குகிற தேவன். ஆமென், ஆமென். எப்ப நன்மையினால் நம்ம வாய் திருப்தி ஆகணும், நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, நம்முடைய வாய் திருப்தி ஆகும். பெரியமானவளே, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருப்போம். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்ம வாய் புறம் பேசாது. எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்முடைய நாவு என்ன செய்ய, யாரையும் குறை சொல்லாது. எல்லாத்துலயும் என்ன பண்ணும், எனக்கு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் மாத்திரம் தான் என்ன ஆகும், பேசும். கர்த்தர் சொல்றாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவே. நீ அவரை நோக்கி உட்கார்ந்திருக்கே அல்லவா, உன் வாயை நன்மையினால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்க வருதுன்னா, மகா வறட்சியான காலங்களில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவை நம்பி இருந்தா அவர் சொல்றாரு, உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்களை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 26:1. வறட்சியான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 26:1. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது. அந்த பஞ்சம் வறட்சியான பஞ்சம், அந்த பஞ்சம் ஜனங்களை கொல்லுகிறதான பஞ்சம். அந்த நாட்களில் ஜனங்கள் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிற ஜனங்கள். அந்த நாட்களில் ஜனங்கள் யாருக்கு கீழே இருந்தாங்கன்னா, ஈசாக்கு கீழே இருந்தாங்க. ஈசாக்குடைய நினைப்பு எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, நம்மளை நம்பி நம்ம குடும்பம் மாத்திரம் இருந்தா ஏதாவது வைத்து பொழைத்துக் கொள்ளலாம். ஆனா நம்மளை நம்பி ஒரு தேசமே இருக்கிறது. அந்த தேசத்தை எப்படி மாற்றுவது, அந்த ஜனங்களை எல்லாவற்றையும் எப்படி வறட்சியிலிருந்து வெளியே கொண்டு வருவது, அந்த ஜனங்களை எப்படி பஞ்சத்திலிருந்து வெளியே கொண்டு வருவது என்று ஈசாக்குக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, நம்ம ஒரு நாள் 2 நாள் பட்டினியா இருந்தலாம், ஆனா குடும்பம் ஒரு நாள் 2 நாள் பட்டினியா இருந்தலாம். ஆனா உங்களை நம்பி ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களை பட்டினியாக நம்மளால விட முடியாது. நமக்கே தோணும் ஒரு சைடு, எப்படியாவது அவர்களை திருப்தியாக்க வேண்டும், எதையாவது அடகு வைத்தாவது அவர்களை திருப்தியாக்க வேண்டும். என்னை நம்பி இத்தனை ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்கே வருமானா அந்த பிதாவாகிய தேவனுக்கு வராதா? பிரியமானவர்களே, அந்த தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜனுக்கு நம்மளை போஷிப்பதுதான் முதல் காரியமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது. பின்னும் ஒரு பெரிய பிரச்சனை தேசத்தில் உண்டாகிறது. பின்னும் ஒரு பெரிய சம்பவங்கள் தேசத்தில் உண்டாகிறது. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, ஜனங்கள் உணவுக்காக ஓடுகிற சூழ்நிலை, ஜனங்கள் தேவைக்காக ஓடுகிற சூழ்நிலை, ஜனங்கள் உயிரை தப்புவித்துக் கொள்வதற்காக சாப்பிட்டே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை. ஏனென்றா உடலுக்கு எனர்ஜியா இருக்கிறது சாப்பாடும் தண்ணீர் தான். பிரியமானவர்களே, அதுவே ஒரு வறட்சியா வரும்போது நமக்கு எவ்வளவு காசு எவ்வளவு பணம் இருந்தாலும் யூஸ் இல்லை. நமக்கு 3 நேரம் சாப்பாடும் தண்ணீர் தான் இந்த உலகத்தை நம்மளால வாழ முடியும். பிரியமானவர்களே, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவங்க கிட்ட காசு பணம் எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்லைன்னா அந்த தேசத்துல பஞ்சம் இருந்தது. அந்த தேசத்துல விளைவிக்கிற பொருள், எந்த பொருளை விளைவிச்சாலும் அந்த நாட்களில் விளைச்சல் இல்லாமல், மழை இல்லாமல், அந்த நாட்களில் நிலங்கள் எல்லாம் வறண்ட சூழ்நிலை இருந்தது. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்திருந்தாரு, பணத்தினால் ஆசீர்வதித்திருந்தாரு, ஆடு மாடுகளினால் ஆசீர்வதித்திருந்தாரு. சகல ஆசீர்வாதமும் ஆபிரகாமுடைய பிள்ளையாக ஈசாக்கு இருந்தது.
ஆனா என்ன இல்லாமல் போனது? அந்த நாட்களில் நிலம் கை கொடுக்காமல் போனது. வறட்சி என்றால் நிலங்கள் மழை பெய்யாமல் வறட்சியான சூழ்நிலை. ஆபிரகாம் நாட்களில் உண்டானது போல ஒரு வறட்சி. எல்லாம் இருக்குது, ஆனா அங்க என்ன இல்லை? பணத்திலிருந்து எல்லாம் இருக்குது, ஆனா உயிர் பிழைப்பதற்கான உணவு அங்க இல்லை. நடந்து போவதற்கான உணவு அங்க இல்லை. வாழறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் அவங்களுக்கு இல்லை. அதே போலதான் பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையும் வறட்சியான சூழ்நிலை தான் இருக்கு. நம்முடைய ஆத்மாவும் வறட்சியான சூழ்நிலை தான் இருக்கு. அந்த இயேசு தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் எனர்ஜி பண்ணி, ஒவ்வொரு நாளும் நம்மளை எலும்ப பண்ணி, ஒவ்வொரு நாளும் நம்மளை தட்டி கொடுத்து நடக்கும் 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 சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தை கொடுத்து கொடுத்து விசுவாசத்தின் பாதையில் நடத்துகிறவர் இருக்காரு. ஒருவேளை அந்த வறட்சியும் அந்த பஞ்சமும் நம்முடைய இருதயத்திலேயே நம்மளுடைய உள்ளத்திலேயே அந்த அபிஷேகம் அந்த வறட்சியும் ஒருவேளை உண்டாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஈசாக்கு எல்லாமே இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவிகள் இருக்கிறாங்க, சுற்றி ஜனங்கள் எல்லாரும் ஈசாக்கு இருக்கிறாங்க. ஆனா அவனுக்கு என்ன உண்டானது? பஞ்சம் உண்டானது. ஒரு கொடிய பஞ்சம் உண்டானது. ஈசாக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. ஆவியானவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அப்ப பஞ்சமா இருக்குது ஒரு தேசம். கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போனாங்க எல்லாம் இருக்கும், நீ ஓடுற, நீ அங்க போகாத, நான் சொல்ற இடத்துல குடியிரு. அது பஞ்சமானாலும் சரி நான் உன்னை போஷிப்பே, அது வறட்சியானாலும் சரி போஷிப்பே, உனக்கு என்ன பிரச்சனையாலும் சரி நான் சொல்ற இடத்துல நீ தங்கினீன்னா அல்லவா, நான் சொல்ற இடத்துல நீ தங்கினா, நான் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு சொல்ற வார்த்தையை நடந்தீங்கன்னா, மகா வறட்சியான காலங்களை உங்க ஆத்துமாவை நினமுள்ளதாக்கி அவர் என்ன பண்ணுவாரு? வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் அவர் மாற்ற வல்லவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஈசா கூட நிலைமை எகிப்துக்கு நேரா ஓடிக்கொண்டிருக்கிறாரு. ஏனென்றா அவன் மாத்திரம் பஞ்சத்தில் இல்லை, அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. இந்த பஞ்சத்தில் இருக்கிற ஜனங்களை எப்படி உயிரோடு மாற்ற முடியும்? அவர்களை எப்படி உயிரோடு எழுப்ப முடியும்? இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம், பிதாவாகிய தேவனை நம்பி வந்திருக்கிறோம். ஆபிரகாம் சொல்லியிருக்கிற தேவனை நம்பு, அவரையே விசுவாசி, அவர் அற்புதம் செய்வார் என்று எல்லா காரியங்களையும் ஈசாக்கு ஆபிரகாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க ஒரு சூழ்நிலை, ஆபிரகாமின் நாட்களில் உண்டானது போலவே ஈசாக்கின் நாட்களில் உண்டானது. இப்போ ஈசாக்கு தேவனை நோக்கி பார்க்கிறாரா, இல்ல தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறாரா? இந்த பஞ்சத்துல ஈசாக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி தேவன் ஈசாக்கை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரு. உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் ஈசாக்கிட்ட சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் சொல்ற தேசத்தில் குடியிரு. வறட்சி தான், பஞ்சம் தான், பிரச்சனை தான், போராட்டம் தான், ஆனா நான் சொல்ற இடத்துல குடியிருந்தேன்னா அது சகலத்தையும் மாற்ற நான் வல்லவரா இருக்கேன், சகலத்தையும் மாற்றி முடிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு என்னங்க பண்ணாங்க? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இது வறட்சி தான், இது பஞ்சம் தான், ஆனா நீ நான் சொல்ற வார்த்தையின்படி கேட்டு இங்க உட்கார்ந்தேனா உன்னை நான் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்து நான் ஆசீர்வதித்தனும், இந்த தேசத்தை முழுவதும் உனக்கு கொடுப்பு, நீ பார்க்கிற யாவையும் நீ சுதந்திரித்துக் கொள்வா, நீ பார்க்கிற எல்லா இடத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ. ஆனா நீ எகிப்துக்கு போன அடிமையாய் மாறி விடுவ மகனே. நீ ஆனா நீ பஞ்சத்தை பார்க்காத, வறட்சியை பார்க்காத, நீ ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாரு. திருப்தியாக்குற தேவனோடு கூட இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, இந்த இடத்துல நீ குடியிரு மகனே, நான் சொல்ற வார்த்தையை நீ கேளு மகனே, நான் உன்னை செழிப்பாக மாற்றுவேன், நீ என்னை நம்பி உட்காரு மகனே, நான் உன்னை செழிப்புள்ள தேசமாய் மாற்றுவேன், இந்த பஞ்சமான தேசத்திலே உனக்கு இந்த தேசத்தை கொடுத்து இந்த தேசத்தை உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா பேசுறாரு பாருங்களே, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட, சொல்லுங்க நான் உன்னோடு கூட, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க வறட்சியில் இருக்கிறீங்கன்னா கூட யார் இருக்கிறாருன்னா பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. நீங்க பஞ்சத்துல இருக்கிறீங்கன்னா கூட யார் இருக்கனா? பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. நீங்க பிரச்சனையில இருக்கிறீங்கன்னா பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. ஏன்னா என் தேவன் பிரச்சனையும் வறட்சியும் விரும்புகிற தேவன். ஏன் அப்படின்னா அப்பத்தான் அவரை நம்புவோம், அப்பதான் அவர் உயர்த்துகிற தேவனாக. ஹல்லேலூயா. ஒரு செழிப்பான இடங்களில் கொண்டு போய் உங்களை உயர்த்துகிற தேவன் இல்லைங்க, அடி மட்டத்திலிருந்து உங்களை தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டி பலருக்கு முன்பதாக உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனை நான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தையை அப்படியே என்ன பண்ணாரு?
கீழ்ப்படுகிறார். 6ஆம் வசனம், ஈசாக்கு கெராரிலே குடியிருந்தான். யாரு பேச்சை கேட்டு குடியிருந்தான் சொல்லுங்க? யார் பேச்சு? கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாம நான் சொல்ற இடத்துல குடியிரு, அப்ப நான் என்ன அப்படி மாத்துவேன், உன் வாழ்க்கையில இருக்கிற பஞ்சத்தை செழிப்பாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்றாரு பாருங்க. 3ஆம் வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை அவர் சொல்றாரு, இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாக ஆபிரகாமுக்கு நான் இட்ட. அப்ப தேசம், அவர் தஞ்சமுகிற தேசம் ஒரு வறட்சியான தேசம், தஞ்சமுகிற இடம் ஒரு பஞ்சமான இடம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன் இந்த இடத்துல தங்கு, இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். அது 2 சொல்லுத்தோம். அந்த மாலை வேளையில நீங்க கண்ணீரில் இருந்தீங்கன்னா நீ ஆண்டவரை நோக்கி பாருங்க, கண்ணீரை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. இந்த கண்ணீரை மறைப்பதற்காக நீ எகிப்துக்கு போகாதீங்க. இந்த கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக ஒரு ஆளை தேடி போகாதீங்க, ஒரு குடும்பத்தை தேடி போகாதீங்க, இன்னொரு பிரச்சனைக்குள்ள மாற்றி கொள்ளாதீங்க. அந்த கண்ணீருக்கு பதிலளிக்கிற தேவாதி தேவனை நோக்கி பாருங்க, அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உச்சிதமான கோதுமையை உங்களை திருப்தியாக்குற தேவனா இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்த உடனே அடுத்த நிமிஷம் அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கான வழியிலே தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய தேவனுடைய சமூகத்தில் உட்கார வேண்டும் என்று விரும்புகிறோமா? பதில் தாமதமாக தான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அந்த பதில் நீடித்த நாட்கள் உங்களுக்கு திருப்தியாக்குகிற பதிலாக மாத்திரம் தான் இருக்கும். ஆமென், ஆமென். கண்ணீருக்கு பதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால தான் கொடுக்க முடியும். கண்ணீருக்கு பதில் மனுஷனால கொடுக்க முடியாது. பிரச்சனைக்கு பதில் மனுஷனால கொடுக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் பதில் பிதாவாகிய தேவனால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவருக்கு தான் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். மனுஷர்களுக்கு நாளைக்கு நடக்க போவது தெரியாது, பிசாசுக்கு நாளைக்கு நடக்க போவது தெரியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நாளைக்கு என்ன நடக்கு, நாளானைக்கு என்ன நடக்கு, உங்களுடைய மரண தேதி எது, உங்களுடைய செழிப்பாக மாற்றுகிற தேதி எது, உங்களை இந்த பூமியிலிருந்து எடுக்கிற தேதி எது, இந்த பூமியில உங்களை வாழ வைக்கிற வரைக்கும் எவ்வளவு நாள் வாழ வைக்க வேண்டும் என்பது பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான், பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அது எந்த மனுஷனுக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவது இயேசுவாகிய தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். உங்க பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போய் வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் உங்க பிரச்சனையை கொண்டு போய் வைங்க. அவர் அந்த பிரச்சனையை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. அந்த பிரச்சனையை கொண்டு போய் மனுஷன்ட்ட வைக்காதீங்க. அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக பிரியமானவர்களே தேவன்கிட்ட வைங்க. அதை சாதாரணமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அவன் கெராரியிலே குடியிருந்தான். 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு, சொல்லுங்க 100 மடங்கு. முதல் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போ 1வது வசனத்துல பஞ்சம் உண்டாயிற்று. 12வது வசனத்தை சொல்ல, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்ப பஞ்சத்துல யாருக்குங்க விதை முளைக்கும்னா, பிதாவாகிய தேவனை நம்புகிறவங்களுக்கு விதை முளைக்கும். ஹல்லேலூயா. பஞ்சத்துல யாருக்கு செழிப்பு உண்டாகும்னா, பிதாவாகிய தேவனை நம்பினவங்களுக்கு செழிப்பு உண்டாகு. பிரச்சனையில மத்தியில ஆசீர்வாதம் வரணும்னா, பிதாவாகிய தேவனை நம்பினவங்களுக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அந்த நாட்களில் அமலேக்கியர் எல்லாரும் விதை விதைத்து பார்த்தாங்க, யாருக்குமே அந்த ஆசீர்வாதம் நடைபெறவில்லை, யாருக்குமே விதைகள் முளை யாருடைய நிலத்திலும் பச்சையவே பார்க்க முடியல. ஆனா பஞ்சத்தில் விதை விதைத்த ஈசாக்குக்கோ 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஆமென். ஏன் கொடுத்தாருன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஈசாக்கு கீழ்ப்படிந்து உட்கார்ந்திருந்தபடினால 100 மடங்கு அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சத்துல யாருக்குங்க ஆசீர்வாதம் நடந்துச்சுன்னா, அந்த தேசத்துல இருந்த அமலேக்கியர்கள்ல, அந்த தேசத்துல பிதாவாகிய தேவனை நம்பி இந்த ஈசாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 மடங்கு அறுவடை செய்தான், பலன் அடைந்தான். 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விரித்தடைந்து எப்படி ஆனானா,
மகா பெரியவனாக மாற்றப்பட்டான். கடந்த நேரடி சொல்லுவோமா, பஞ்சத்துல போனவனை கர்த்தர் மகா பெரியவனாக மாற்றாருங்க. அவன் எழுதப்பட்டிருக்க வசனம், அவன் வர 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 விடித்தடைந்தான், அவன் வர 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 செழிப்பாக மாறினான், அவன் வர 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 ஆசீர்வாதமா மாற்றப்பட்டான். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உட்கார்ந்திருக்க பிள்ளைகளுக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்க. நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? நம்முடைய ஆசீர்வாதங்கள் எதிலிருந்து வருகிறதுன்னு பார்த்தா, நம்ம ஆண்டவராகிய தேவன் சொல்கிறது கீழ்ப்படுகிறோமா என்று பார்த்ததிலிருந்து தான் ஆசீர்வாதங்கள் பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அந்த நாட்கள் இருந்த நாட்கள் எல்லாம் பஞ்சம். ஆனா ஈசாக்குக்கோ வர 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 விருத்தி அடைந்து அந்த தேசத்தை என்ன சொன்ன, சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு மகா பெரியவனாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்துக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அடிமையாகி அங்கே என்ன இருக்கும்? வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும். தேவன் அப்படி விடுகிறவர் அல்ல, அவனை தனி ஜாதியாக மாற்றுகிறவர், ஈசாக்கை தனி வம்சமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால அவன் மகா பெரிய ஜாதியை கர்த்தர் மாற்றினார். கடந்த நடி சொல்வது, அந்த மாலை வேளையில வறட்சியான காலங்களில், பஞ்சமான காலங்களில் அந்த ஊரை விட்டு ஓடி போகிற சூழ்நிலையில தன்னுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் எங்கேயாவது தப்புவிக்க வேண்டும் என்று நினைக்கிற சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி யாவையும் கர்த்தர் போஷித்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜனங்கள் யாவரையும் அவர் போஷித்தார். அவருடைய ஜனங்கள் எங்கெல்லாம் போய் அறுவடை செய்தாங்களோ, எங்கெல்லாம் போய் விதைக்கிறாங்களோ, எல்லா இடத்திலும் 100 மடங்கு அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் 1 மடங்கு 2 மடங்கு அல்லங்க, 100க்கு 100 கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவ. அதுல ஒன்றை கூட அவர் குறைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கூட்டி கொடுக்கிற தேவன். ஆமென். சொல்லுங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில், சொல்லுங்க, பஞ்சத்தில் அவன், சொல்லுங்க, பஞ்சத்தில் அவன், வறுமையில் அவன், கண்ணீரில் அவன் யாரை நம்பி விதைத்தான்னா? ஆண்டவரை நம்பி விதைத்தான். கடந்த ரெண்டு சொல்லத்தோமா, ஆண்டவரை நம்பி விதைங்க. அவர் கூட கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு, மீதி எடுக்க பண்ண வல்லவரா இருக்கிறாரு, அநேகருக்கு கடன் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அந்த மீதி துணைக்கில் எடுத்து அநேகருக்கு நீங்க கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தி வைக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்குன்னா இன்னும் எத்தனை வருஷம் தாங்கனானோ 800 நீங்க கூட்டிக்கங்க. அந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். கடந்த சொல்லுது, அந்த மாலை வேளையில இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அப்போ போன இடம் எப்படிப்பட்ட இடம்? சொல்லுங்க, போன இடம் எப்படிப்பட்ட இடம்? அங்க என்ன இருக்காது? தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அவர் ஆண்டவர், அவர் வனாந்தரத்துக்கு போனாலும் அவருடைய வயிறு என்ன ஆயிரும்? செழிப்பாக மாறிடும். அவருக்கு தண்ணி தேவையில்லை, எவ்வளோ பேசினாலும் அவர் தாகம் எடுக்காது. அவர் உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் அவரை நம்பி போன ஜனங்களுக்கு என்ன வருங்க? சொல்லுங்க, அவரை நம்பி போன ஜனங்களுக்கு பசி, தண்ணி கண்டிப்பா தேவைப்படும். அப்போ இதை உணர்ந்த தேவன் சும்மா இருக்கிறவர் இல்லை. அவர் சொல்றாரு, நீங்க ஏன் இப்போ எல்லாத்தையும் கேட்குறீங்க? நீங்களே அவர்களுக்கு போசிங்க. வனாந்திரமான சீசர்கள் சொல்லுங்க. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று
சொன்னார்கள். அப்போ சீசருடைய எண்ணம் என்னன்னா, இது வனாந்தரமா இருக்கிற இடம், இங்க இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது. அவர் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை மாத்திரம்தான் அவரால் சொல்ல முடியும். அவர் வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியல, இந்த ஜனங்கள் பசியா இருப்பாங்களே, இந்த ஜனங்கள் தாகமா இருப்பாங்களே, இவர் வாட்டு பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஜனங்கள், சிறு பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க, பெரியவரெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, பெரியவரெல்லாம் ரொம்ப நேரம் கேட்க முடியாம அவங்க பசியில தாகமா இருக்கிறான்னு தெரிஞ்ச சீசர்கள் ஓடி போய் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க பேசுனது போதும், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, வனாந்தரமான இடமா இருக்குது, இவர்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை, இவர்களை சீக்கிரமா அனுப்பி விடுங்க, அவங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், சாப்பாடுலாம் ரெடி பண்ணட்டும் சொல்லி சீசர்கள் இயேசு வீட்டு வந்து சொல்றாங்க. இயேசப்பா சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அப்போ வனாந்திரத்தின் சூழ்நிலை வந்து அவருடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா அவர் உங்களை போஷிக்கிற தேவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் தாகம் இல்லாமல் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, தண்ணி தாகம் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தாகம் இருந்துச்சுன்னா, வசனத்தின் மேல் ஒரு தாகம் இருந்ததுங்க, இயேசுவின் மேல் ஒரு தாகம் இருந்தது. எப்படியாவது எது இழந்தாலும் பரவாயில்லை, இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற தாகம் ஜனங்களுக்கு இருந்துச்சு. ஆனா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், இந்த ஜனங்கள் எப்படியாவது போஷித்து அனுப்ப வேண்டும். சீசர்கள் வந்து சொல்றாங்க, இவர்களை சும்மா அனுப்பக்கூடாது, இவ்வளவு நாள் என் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, இவ்வளவு வார்த்தையை கேட்டிருக்கிறாங்கல்ல, அவளை நான் சும்மா அனுப்பக்கூடாது என்று சொல்லி வனாந்திரமான இடத்திலையும் கர்த்தர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு அநேக ஜனங்களை போஷிக்கிறவராக. கர்த்தர் சொல்லுவோம், அந்த மாலை வேளையில அவர் போஷிக்கிற தேவன். பிரியமானவர்களே, நீங்களே போஜன கொடுங்கள் சொன்ன உடனே அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பம் 2 மீனை அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 5 அப்பம் 2 மீனை தரல, ஒண்ணுமே இல்லை, இதை வச்சு இந்த ஜனங்களை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி சீசர்கள் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த 5 அப்பமே அதிகம்பா, இந்த 2 மீனே அதிகம்பா, இதை கொண்டு வா, என் ஜனங்கள் திருப்தியாகிற அளவுக்கு நான் கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். என் ஜனங்கள் என் மேல தாகமா இருக்கிறாங்கல்ல, அந்த ஜனங்களுக்கு நான் கொடுக்க வல்லவரா இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்து போஷிக்கிற தேவனுங்க. இன்னொரு அதிகாரத்தை வாசிங்க, இன்னும் தெளிவா இருக்கு. அவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவனா இருக்கிறாரு, ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த ஜனங்கள் என்னை தேடி வந்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பரிதபிக்கிற தேவன். அடுத்த அதிகாரத்தை வாசிங்க, அதே 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 29ஆம் வசனம் வாசிங்க, 15:29. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடுகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஜனங்களுக்காக சொல்லுங்க, ஜனங்களுக்காக. பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக நான், சத்தமா வாசிங்க, ஜனங்களுக்காக நான். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அந்த இதுக்கு முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா சீசர்கள் ஓடி வந்து சொல்றாங்க, ஜனங்கள் பட்டினியா இருக்கிறாங்க, வனாந்திரமான இடம், ஒன்றுமே இல்லை, அவர்களை போஷிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அது அடுத்த சம்பவம் நடக்குது அடுத்த அதிகாரத்திலே. இப்ப இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறாரு. இந்த 3 நாட்களும் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே, இந்த 3 நாட்களும் என் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே என்று சொல்லி ஜனங்களுக்காக பரிதபிக்கிறாரு. பரிதபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினி அனுப்பிவிட எனக்கு, இவர்களை பட்டினியை அனுப்ப எனக்கு மனதில்லை. இவங்க 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறதை யார் அறிஞ்சிருந்தாங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அந்த நடந்து போவாரு. ஜனங்கள் அப்படிலாம் சாப்பாடை எடுத்து நடந்து போக மாட்டாங்க.
இயேசு கிறிஸ்து அங்க நடந்து போறான்னு தெரிஞ்சோன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அவர் பின்னாடி என்ன பண்ணிடுவாங்க, கூட போயிடுவாங்க. ஏன்னா வார்த்தை மேல இருக்கிற பற்றுதல் அப்படி, இயேசு கிறிஸ்து மேல இருந்த பற்றுதல் அப்படி. அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போறதோ பேக் கொண்டு போறதோ அப்படிலாம் இல்லை. அவங்க இயேசுவின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக மாத்திரமே இருந்தாங்க. இயேசு சொல்ற வார்த்தையை கேட்கிறவர்கள் மாத்திரமே இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில 3 நாட்கள் அவங்களுக்கு தெரியாது இது 1 நாள் ஆகுமா 2 நாள் ஆகுமா 1 மணி நேரம் பேசுவாரான்னு தெரியல. அவங்க பேச்சு வாக்குல போறாங்க, வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போறாங்க. அது எத்தனை நாளாய் மாறிவிட்டது? 3 நாளாய் மாறிவிட்டது. இப்ப ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்க, குடிக்க தண்ணி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறாரு. என் பிள்ளைகள் சாப்பிடவில்லை, சாப்பாடு இல்லாமல் வனாந்தரத்திலிருந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, 3 நாள் உணவில்லாமல் இருக்கிறாங்க. இவங்களை நான் சும்மா அனுப்புறதுக்கு எனக்கு மனதில்லை. உங்களை சும்மா அனுப்புறதுக்கு இயேசுக்கு என்ன இருக்காதுங்க, மனது. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க அவரை நம்புனீங்கன்னா உங்களை சும்மா இருக்கிறதுக்கு அவருக்கு மனசு இருக்காது. அவர் போஷித்து அனுப்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு போறதுக்கு வர்றீங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சும்மா தான் உட்காந்துட்டு போறேன், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடைபெறல, இத்தனை வருஷம் சும்மா தான் உட்காந்துருக்கேன், என் வாழ்க்கையில செழிப்பேன்னு. 3 நாள் உட்கார்ந்தவங்களே அவர் கணக்கு போட்டு ஆசீர்வதித்தவனா, நீங்க எத்தனை வருடங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை ஆராதனைகள் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை நைட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு அவர் கணக்கு போட்டு அதை அவர் டேலி பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் கூட கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒண்ணு முன்னாடி சும்மாவது வந்து படுத்து கொள்ளுங்க, ஆசீர்வாதம் வருதா இல்லையோ, ஆனா குளத்துக்குள்ளேயாவது உட்கார்ந்துருங்க, அவர் 1 நாள் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பின்மாற்றமா போகாதீங்க பிரியமானவர்களே. சபைக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கவர்களுக்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்காரு. அவர் பரிதபிக்கிறாரு, என் ஜனங்கள் 3 நாளா என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, இவர்களை சும்மா அனுப்ப எனக்கு மனதில்லை. சும்மா அனுப்பவே கூடாது. என் இயேசு யாரையும் சும்மா அனுப்புகிறவர் இல்லைங்க, ஏதாவது கொடுத்து அனுப்புகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூட ஒரு சில பேர் வருவாங்க, சிரிச்சு பேசுவோம், சும்மா அனுப்பிடுவோம். ஆனா இயேசு அப்படி இல்லை. அவரை நோக்கி பார்த்தவங்களை அவர் சும்மா அனுப்புறதில்லை, அவர் ஆசீர்வதித்து அனுப்புறதேவே. அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அடுத்து அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டாரு. மத்தேயு 14ஆம் வாசகம் எத்தனை அப்பங்கள் எத்தனை மீன்கள் இருக்கு? 5 அப்பம் 2 மீன்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அதை தேவன் ஆசீர்வதி ஜனங்கள் எல்லாரும் திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய எடுத்தாங்க. ஆனா இந்த அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சீசர்கிட்ட கேட்டாரு, எத்தனை அப்பங்கள் இருக்கிறது, உங்கள்ட்ட என்ன இருக்கிறது? எங்களிடத்துல 7 அப்பங்களும் சிறு மீன்களும் மாத்திரமே இருக்கிறது இயேசுவே என்று சொல்றாங்க. அவர் சொல்றாரு, 5 வச்சு 5000 பேருக்கு மேல போஷிக்கிறேன்னா 7 வச்சு எவ்வளவு பேருக்கு போஷிக்க நான் வல்லவரா இருக்கு, அந்த 7 அப்பங்களை என்ற கொண்டுட்டு வாமாங்கன்னு, அந்த சிறு மீன்களை கொண்டுட்டு வாமாங்க என்று சொல்லி மீன்களை கொண்டு வராங்க. தேவன் அதை ஆசீர்வதித்து ஜனங்கள் எல்லாரும் பந்தி இருக்க பண்ணி அது மீதி துணிக்கு 7 கூடை நிறைய எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் பண்ணாங்க. நன்றி செலுத்தோமா. முதல் அற்புதத்தில் 12 கூடை வந்துச்சு, 2வது அற்புதத்தில் 7 கூடை வந்துச்சு. நன்றி செலுத்தோமா. நீங்க எதை விதைக்கிறீங்களோ, நீங்க யாரை நம்பி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, மீதியாக தான் அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் சரியா அளந்து போடுகிற பிரியமானவர்களே. உங்களுக்கு எத்தனை அப்பங்கள் சாப்பிடுவீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எத்தனை மீன்கள் சாப்பிடுவீங்கன்னு தேவாதி தேவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் மீதி துணிக்கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நினைச்சதான் உங்களுக்கு தேவையானதை கரெக்டாக வரிசைக்க பண்ணி உங்களுக்கு கொடுத்து மீதி இல்லாமல் அவர் சாப்பிட வைத்திருக்க முடியும். ஆனா என் இயேசு மீதி இல்லாமல் வைக்கிற தேவன் அல்லங்க, மீதி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறது. கூட கொடுக்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கரெக்டா கொடுக்கிற தேவன் ஆராதிக்கல, கூட கொடுக்கிற தேவன் ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்தோமா. சொல்லுவாங்கல்ல, கொடுக்கிறது என்ன கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் சொல்லுவாங்களா, அது மாதிரி என் இயேசு எப்படி கொடுக்கிறவர் இருக்காரு, கூரையே இல்லைங்க, உலகத்தையே பிச்சுட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் மேன்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை வச்சு 12 கூடை நிறைய எடுத்தாரு. 7 அப்பங்களை வச்சு 7 கூடை நிறைய எடுத்து ஜனங்களை போஷித்து அனுப்பினார். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி அனுப்பினார். நீடித்த நாட்களை திருப்தியாக்கி அவர்கள் அனுப்பினாரு. இவர்கள் எல்லாரும் ஜனங்கள் தாகமா இருக்கிறாங்க, பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க, போராட்டத்தோடு வந்திருக்கிறாங்க, வேதனையோடு வந்திருக்கிறாங்க, கண்ணீரோடு வந்திருக்காங்க, வறட்சியில வந்திருக்கிறாங்க. அவளை கண்டிப்பா நான் ஆசீர்வதித்து ஆக வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் சாப்பாடை பார்க்கல, ஜனங்கள் தண்ணியை பார்க்கல, அவங்க இயேசுவை மாத்திரம் பார்த்தாங்க. ஆனால் இயேசுவோ ஜனங்களுடைய வயிற்றை பார்த்தாருங்க. இவங்களை நான் ஆசீர்வதித்து அனுப்பணும், இவர்களை போஷித்து அனுப்பணும், இவர்களை திருப்தியாக்கி அனுப்பணும், இவர்களை சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகணும், இவங்க மன மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போகணும் என்கிற எண்ணத்தை மாத்திரம் தான் இயேசு பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்களை அறியாமையே ஆண்டவர் பார்க்கிறார். உங்க நிலைமை என்ன, உங்க சூழ்நிலை என்ன, உங்களுக்கு என்ன கொடுத்தானே நீங்க திருப்தியாமே அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இன்னொரு அதிகாரத்தை வாசிப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்திவிடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்தபோது அது ஏறக்குறைய 1 மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அவள் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். யாரை நம்பி ரூத் வந்தா? ஆண்டவரை நம்பி ரூத் வந்தா. நகோமி ஆராதிக்கிற தேவனை நம்பி ரூத் வந்தா. பஞ்சத்தில் வந்தா. காசு அதிகமாக எடுத்துட்டோ, பணத்தை அதிகமாக எடுத்துட்டோ, பொருள் அதிகமாக எடுத்துட்டோ எங்கே வரல? இஸ்ரவேலுக்குள்ள வரல. அவள் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் வருகிறா. கணவனை இழந்த சூழ்நிலை, மாமனார் இழந்த சூழ்நிலை, எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் தேவனை நம்பி மாத்திரம் வருகிறா. அது வரும்போது தேவனை ஆசீர்வதிக்கிறாங்க. பஞ்சத்தில் வந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை நம்பி வந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனத்தை விட்டுட்டு வந்த ரூத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டு நீங்க ஆராதிக்கிற தேவனை ஆராதிப்பே, நீங்க தொழுதுகிற தேவனை துதிப்பே, நான் செத்தாலும் நான் அந்த தேவனை ஆராதித்து சாகிறேன், நான் மடிஞ்சாலும் இந்த இஸ்ரவேல்ல மடிகிறேன், நாங்க திரும்ப போக மாட்டேன்னு சொல்லி நம்பி வந்தா தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போவாசுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்கிற சாதாரணமான தயவு இல்லைங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசித்து பாருங்க. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, போவாஸ் யாரை பார்த்து சொல்றாரு? வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். போவாசுடைய கண்களில் கர்த்தர் என்ன பண்றாரு? ரூத்துக்கு தயவு கிடைக்க பண்றாரு. நீ அறுத்த அரிகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடாத மகனே, இந்த பிள்ளை ஆண்டவரை நம்பி வந்திருக்கு, இந்த பிள்ளை தன் தேசத்தை விட்டு வந்திருக்கு, இந்த பிள்ளை யாரையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை மாத்திரம் நம்பி வந்திருக்கு. அதனால உன் அரிக்கட்டில் சிலதை என்ன பண்ணி விடு, சிந்தி விடு. அவளை திட்டாத, அவளை கோவப்படுத்தாத. ஏன்னா அவள் ஆல்ரெடி நொந்த சூழ்நிலை வந்திருக்கிறா, ஆல்ரெடி கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை வந்திருக்கிறா, ஆல்ரெடி எங்க போய் தங்குவதென்று தெரியல, எங்க போய் பிழைப்பதென்று தெரியல, யார்கிட்ட வழி கேட்பதுன்னு தெரியல, யார்கிட்ட வேலை கேட்கறதுன்னு தெரியல, எதுவுமே தெரியாத சூழ்நிலை, எல்லாரும் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலை வந்து உட்கார்ந்து இருக்கிறா. அவருக்கு ஆறுதலா இருக்கிறது ஆண்டவர் மாத்திரம்தான். அவளை நம்ம ஈனம் பண்ண வேண்டாம், அவளை துரத்த வேண்டாம். அவளுக்கு தேவையானதை அவள் என்ன பண்ணட்டும், பொறுக்கிக் கொள்ளட்டும். நீ என்ன பண்ணிட்டு போ, சிந்தி விட்டு போ. ஆண்டவர் யாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுகிறார்? போவாசுடைய கண்களில் ரூத்து தயவு கிடைக்க பண்ணுகிறாரு. ஏன் தயவு கிடைக்க பண்ணார்னா, போவாசர் இருதயத்தை மாத்தினது யாருங்க? ஆண்டவர் ஆகிய தேவன். இவ எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில அவ என்னை நம்பி வந்திருக்கிறா. எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை என்னை நம்பி வந்திருக்கிறா. அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளுக்கு என்ன உன்னோடு சிலதை சிந்தி விடு. அந்த சிந்தி விட்டது எப்படி இருந்துச்சுன்னா வாசிங்க. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலில் கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய 1 மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு. அப்போ அந்த சிந்தி விட்டது எப்படியாக மாற்றப்பட்டதுன்னா, திருப்தியாய் சாப்பிடுகிற அளவுக்கு அதை மாற்றப்பட்டது. கண்ணு சொல்லுதோமா, அவனுக்கு போவாஸ்க்கு அது சிந்தி விடுறது, ஆனா பிதாவாகிய தேவனை நம்பி இந்த மகளுக்கு அது திருப்தியாக மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப கொஞ்சமா சிந்தி விட்டுருப்பாரா, கூட சிந்தி விட்டுருப்பாரா, யாருக்கும் தெரியாது. ஆனா அது இவளை திருப்தியாக மாற்றினதுங்க. அவர் மீதம் எடுக்கிற அளவுக்கு, பக்கத்துல சொல்லுங்க, எப்படி எடுக்கிற அளவுக்கு? 18, அவருடைய மாமி பார்த்தா தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும். அப்ப சிந்தி விட்டது எப்படி இருந்துச்சுங்க? மீதியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வறட்சியில எப்படி இருக்குங்க மீதி வரும்?
வறட்சியான காலங்களை எப்படி மீதி எடுக்க முடியும்? இயேசுவை நம்பினீங்கன்னா எடுக்க முடியும். கரத்தை நீட்டி சொல்லுத்தோமா? வறட்சியான காலங்களை எப்படிங்க நடக்க முடியும்? இயேசுவை நம்பினீங்கன்னா நடக்க முடியும். வறட்சியான காலங்களை எப்படி செழிப்பாக மாறுவது? இயேசுவை நம்பினா நம்ம செழிப்பாக மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாமியாவும் மருமகள் ரெண்டே பேர் தான். தங்க இடம் இல்ல, தூங்க இடம் இல்ல, படுக்க இடம் இல்ல, ஓட இடம் இல்ல, வேலை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் திருப்தியாக மீதி எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். உங்களையும் அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். எப்படி முடியும்? ஆண்டவரை நம்பினா சகலத்தையும் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த போவாசுக்கு அது சின்ன காரியம், ஆனா இயேசுவை நம்பின அந்த பிள்ளைக்கு அது பெரிய திருப்தியாக மாற்றப்பட்டது. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு மாற்றப்பட்டது. அந்த அளவுக்கு தேவன் சில பேரை மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. எப்பேற்பட்ட ஆலயம் உங்களுக்காக திருப்ப அவர் வல்லவரா இருக்கிறாரு. உங்களுக்காக அவர் வர்ஷிக்க பண்ண வல்லவரா இருக்கிறாரு. யாருடைய கண்களினாலும் தயவடைக்க பண்ண வல்லவரா இருக்கிறாரு. ஆனா அவரை மாத்திரம் நம்பிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போய் போவாசோட காலில் விழுந்து கெஞ்சிருந்தா ஒருவேளை இரக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா அவர் ஆண்டவர் நோக்கி பார்த்தனால ஆண்டவரே போவாசிட பேசி அவெல்லாம் ஒன்று கெஞ்ச வேண்டாம், நீ போய் என்ன ஒண்ணு சிந்தி விடு, அவ பொறுக்கிட்டு போகட்டும், அது அவ எத்தனை நாள் வேணாலும் சாப்பிட்டு கொள்ளட்டும் என்று சொல்லி தேவன் இதை திருப்பினார். ஆமென். இந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையும். இங்கே ஒருவனுக்கு தேவன் அற்புதம் செய்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே. சீமோனுடைய படகுகிட்ட வர்றாரு. பேதுருடைய படத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு, ஆழத்தில் கொண்டு போய் நான் சொல்றத செய் என்று சொல்லுகிறார். உடனே பேதுரு சொல்றாரு, ஐயரே, நம்ம சொல்லுவோம் இதை போய் செய் மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம திரும்ப இயேசுவை பார்த்து சொல்லுவோம், உங்களுக்கு என்ன தெரியும், இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு நான் முயற்சி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒன்றும் நடக்கலை, நீங்கள் சொன்னோன்னே செய்யணுமான்னு தோணும் அல்லவா? அதே போல தான் பேதுரு சொல்கிறாரு, நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், 20 முழுவதும் நான் கஷ்டப்பட்டேன், 20 முழுவதும் என்னால் என்ன முடியுமோ என்னோட முயற்சி எல்லாம் போட்டு பார்த்தேன். ஆனால் காலை வேளையில் என்னுடைய நிலைமை வறட்சியான நிலைமை. இன்று என்னால் என்ன பண்ண முடியும், குடும்பத்தினுடைய மனைவிக்கோ என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைக்கோ கொண்டு போய் என்னோட மூஞ்சியை காட்ட முடியல. ஏன்னா இன்னைக்கு என்னோட வலை எப்படி இருக்குது, ஒன்றுமில்லாமல் வெறுமையா இருக்குது. அந்த வெறுமையை யோசிச்சு பாருங்க. தினமும் 10,000 5,000 சம்பாரிச்சுட்டு ஒரு நாள் சும்மா உட்காந்தீங்கன்னா உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. டெய்லி ஆசீர்வாதி நல்லா சாப்பிட்டுப்பட்டு ஒரு நாள் சாப்பிடணும் உங்களால் என்ன பண்ண முடியாது. ஏன் இந்த நாள் எனக்கு வந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த போராட்டம் வந்துச்சு, இவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சு, ஏன் எனக்கு மட்டும் இன்னைக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை நம்ம யோசு இருக்கிற சூழ்நிலையும் மோசமான சூழ்நிலைக்கு போயிடுவோம். இப்போ யாராவது விசுவாசத்தை இப்போ நீ இதை செய்யின்னு சொன்ன நம்ம சொல்லுவோம், நீ எங்கிட்ட அங்கிட்டு பேசாம போப்பா, நானே எப்படி இருக்கிறேன், பயங்கர கோபத்தில் இருக்கிறேன், நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனால் என்ன பண்ணல ஒன்றும், இரவு முழுவதும் ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றும். இப்போ என்கிட்ட சொல்றியா, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். கதண்டி சொல்லுதுமா, ஆனாலும் நீங்க சொல்றீங்கன்னு அந்த வசனம் வாசிங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான், எனக்கு வலை கிழிஞ்சிருக்கு, வலை சும்மா இருக்குது, இரவு முழுதும் பிரயாசப்பட்டேன், கண்ணீர் வடிச்சேன், ஒன்று அகப்படல, வறட்சி செழிப்பு எதுவுமே வாழ்க்கையில் இல்லை. ஆனாலும் ஈசாக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்தபடினால் 100 மடங்கு அற்புதத்தை பெற்று கொண்டான். அதே போல பேதுரு சொன்னாரு, ஆகிலும் நீங்க சொல்ற வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படுகிறேன், ஆகிலும் நீ சொல்ற வசனத்தின்படியே நான் கீழ்ப்படுகிறேன், ஆகிலும் நீங்க சொல்ற வார்த்தையின்படி நான் ஓடுகிறேன். வனாந்தரத்தை வயல்வெளியா மாற்றுகிற தேவ, இந்த வனாந்தரமா வனாந்தரமா ஒன்றுமில்லாத இருக்கிற வலையை நீ செழிப்பாக மாற்ற வல்லவ, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று சொல்லி வலையை போட்டான். படகு அமிலத்தக்கதாக கர்த்தர் என்ன பண்ணாருங்க, மீன்களை கொடுத்து ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்பொழுது அந்தபடி அவன் செய்து தங்கள் வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தான். அப்பொழுது மற்ற படவில் இந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படவுகள் அமிலத்தக்கதாக
நிரப்பினார்கள். ஆரம்பிக்கும் போது எப்படியா இருந்தது? ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, இரவு முழுவதும் பிரயாசப்பற்றும் ஒன்றும் அகப்படாத சூழ்நிலை, இரவு முழுவதும் முயற்சி பண்ணி ஒன்றுமாகாமல் வெறுமை, ஒன்றுமில்லாத தரித்திரம், ஒன்றுமில்லாத கண்ணீர், யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமையில உட்கார்ந்த நிலைமை, ஆகிருமுடைய வார்த்தையின்படியே செய்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 படகு அமிழத்தக்கதாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நிமிஷங்க? எவ்வளவு நேரம்? ஒரு 12 மணி நேரம் முடியறதுக்குள்ளேயே தேவன் 2 படகு அமிழத்தக்கதாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுத்தோமா? ஒரு 24 மணி நேரம் முடியறதுக்குள்ளேயே 2 படகு அமிழத்தக்கதாக கொடுக்க முடியும்னா உங்களுக்கு எனக்கும் அதற்கு அதிகமாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ரூத்துக்கு கொடுத்து வல்லவராக இருந்தாரு, ஆபிரகாம் கொடுக்க வல்லவராக இருந்தாரு, ஈசாக்கு கொடுக்க வல்லவராக இருந்தாரு. அந்த ஜனங்களை, பிதாவை இயேசு கிறிஸ்துவை நம்பி 3 நாள் உட்கார்ந்திருக்க ஜனங்களுக்கு ஒரு முறை 12 கூட நிறைய, ஒரு முறை 7 கூட நிறைய எடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருந்தாரு. எந்த இடத்துல இந்த ஜனங்கள் போய் இயேசு பிதாவாகிய தேவனுடைய காலில் விழுந்து கெஞ்சலைங்க, அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தவங்களை அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு தன் ஜனங்களை பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அங்கேயே தங்கினாரு. அப்படிதானே? ஈசாக்கு யாருடைய வார்த்தையை கேட்டு தங்கினாரு? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஒரு பக்கம் போனார். அங்க போன ஆசீர்வாதம் நடக்கணும். ஆனா வார்த்தையை கேட்டு அதை மறுப்பு தெரிவிக்காமல் தங்கின ஈசாக்குக்கு 100 மடங்கு. ரூத் கர்த்தரை நம்பி வந்தனால அவருக்கு செழிப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நம்பி வந்தனால செழிப்பு. அதே இடத்துல வனாந்திரத்தில் இருக்க ஜனங்கள் யாரை நம்பி வந்தனால செழிப்பு? பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தனால அந்த இடத்துல நினைச்சு திருப்தியாக வீட்டுக்கு போனாங்க. பேதுரு பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு வலையை வீசினால 2 படகு அமிழத்தக்கதாக எடுத்துக்கொண்டாரு. ஆனா இன்னொரு இடத்துல இதே சம்பவத்தில் இன்னொரு ஆசீர்வாதம் சொல்றேன். அதுவும் ஆசீர்வாதம் தான், அதுவும் செழிப்பு தான், அதுவும் மகிமை தான், இல்லைன்னு சொல்ற. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசித்தவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்குள்ள போகல. அவங்க வலுக்கட்டாயமா கோவத்துல வாங்கி கொண்டாங்க. அந்த ஆசீர்வாதம் எப்படி மாறப்பட்டது என்று சொல்றேன். வறட்சியான காலங்களை 2 விதமா ஆசீர்வதிக்கிறவ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்க நீடித்த நாட்களை திருப்தியாக்குவாரு. ஆனா வலுக்கட்டாயமா கேட்டு வாங்குற ஆசீர்வாதம் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையினால் செத்துப்போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். என்ன சூழ்நிலை? வனாந்தரமான சூழ்நிலை. இப்போ ஈசாக்கு கீழேயும் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் ஈசாக்குடைய பேச்சுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்தாங்க. யார் என்ன பண்ணவில்லை? முறுமுறுக்கவில்லை. ஆபிரகாம் தன் ஜனங்களை வழிநடத்தி வந்தார், ஜனங்கள் முறுமுறுக்கவில்லை. ஈசாக்கும் ஜனங்களை வழிநடத்தி வந்தார், ஜனங்கள் முறுமுறுக்கவில்லை. யாக்கோப்பும் ஜனங்கள் நடத்திட்டு வந்தார், ஜனங்கள் முறுமுறுக்கவில்லை. ஆனால் மோசே ஜனங்கள் நடத்திட்டு வர்றாரு, ஜனங்கள் சொல்லுங்க என்ன பண்ணாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஏன் முறுமுறுக்கிறாங்க? அவங்க எண்ணங்கள் ஃபுல்லாக எங்கே இருந்துச்சுங்க? எகிப்தில் இருக்குது. எகிப்திலே நாங்கள் செத்தோம்னா கூட பரவாயில்ல, இங்கே இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அது 2ஆம் வசனம். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. ஏன் இந்த வறட்சி எனக்கு? ஏன் இந்த பிரச்சனை எனக்கு? ஏன் இந்த போராட்டம் எனக்கு? ஏன் நீங்க கொண்டுட்டு வந்தீங்க? உங்களை நம்பி வந்த எனக்கு இதுதான் பிரச்சனையா? உங்களை நம்பி பைபிள் எழுத எனக்கு இதுதான் போராட்டமா? உங்களை நம்பி வந்த எனக்கு இவ்வளவுதான் பாடுகளா? ஏன் எல்லாத்துக்கும் கூட என்னை அவமானப்படுத்தினீங்க? ஏன் எல்லாத்துக்கும் கூட என்னை கேவலப்படுத்தினீங்க? ஏன் எல்லாத்துக்கும் கூட என்னை கடன் வாங்க பண்ணினீங்க? நான் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தேனா, ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தேனா, நான் அங்கேயே செத்துருந்தா பரவாயில்லை. ஆனா இயேசுவை
ஏற்றுக்கொண்டு வந்தா நான் செழிப்பாக மாறிடுவேன், நான் வறட்சியிலிருந்து மாறிடுவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருவாரு, எனக்கு எல்லா சகல வசதிகளும் கொடுத்துருவாரு, என்னை மேன்மையாக வைப்பார் என்று நம்பி இங்க வந்து உட்கார்ந்து, ஆனா என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, மோசமா இருக்குது என்று சொல்லி ஏன் எனக்கு ஆசீர்வாதம் நடைபெறவில்லை என்று சொல்லி ஒரு கூட்டம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறது. அங்க ஒரு கூட்டம் இயேசு பிதாவாகிய தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டது, தேவன் நீடித்த நாட்களை ஆசீர்வதித்தாரு. இங்க ஒரு கூட்டம் ஏன் எனக்கு இந்த அற்புதம் நடைபெறவில்லை என்று முறுமுறுக்கிறாங்க. என்ன நடக்குது வாசிப்போம். அடுத்த அதிகாரத்தில் அந்த வசனங்களை அடுத்து தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் 11ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திர முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். அப்ப யாருடைய முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டார்? இஸ்ரவேலுடைய முறுமுறுப்பை கர்த்தர் கேட்கிறார். இப்போ ஆண்டவரே இப்படி வறட்சியில இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறது வேற, ஆனா கர்த்தருக்கு முன்னாடி முறுமுறுக்கிறது வேற. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னுடைய கண்ணீரை பாரும் சொல்றத ஒரு விதமா தேவனை கன்சிடர் பண்ணுவாரு. அவர்கிட்ட முன்னாடி நீங்க போய் திருட்டி கொண்டு இருந்தீங்கன்னா, முறுமுறுத்து கொண்டு இருந்தீங்கன்னா, அதையும் ஒரு இதில் கன்சிடர் பண்ணுகிற தேவனாக. ரெண்டையும் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபந்தான். ஒன்று ஏசப்பா எனக்கு கொடுங்கன்னு சொல்றது, இன்னொரு சரி ஏன் எனக்கு கொடுக்கலன்னு கேட்கறது. ரெண்டு யார்கிட்ட போய் கேட்குறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ரெண்டுக்குமே அவர் என்ன பண்ணுகிறாரு? பதிலளிக்கிறாரு. நீ கெஞ்சி கேட்கறதுக்கு அவர் பதிலளிக்கிறாரு, நீ முறுமுறுத்து கேட்கறதுக்கும் பதிலளிக்கிறாரு. அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சாயங்கால வேளையில ஜனங்கள் முறுமுறுப்பதை நான் கேட்டேன். அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா, காலையில என்னன்னு பிடிக்கும், காலையில அப்பம் பொழியும், காடைகள் வந்து குவியும், மன்னா பொழியும், அவர்கள் சாப்பிட்டு திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. அந்த அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 35ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். 40 வருஷம் அளவு மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசிச்சாங்க. அப்ப முறுமுறுப்புக்கும் தேவன் என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரா இல்லையா? முறுமுறுத்தவங்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாரு. முறுமுறுத்தவங்களுக்கும் கொடுத்தாரு. ஆனா யாரு முறுமுறுத்தாங்க? அவங்க கானானுக்குள்ள போல. கடந்த 2 சொல்லுத்தோம் அந்த மாலை வேளையில முறுமுறுத்தவங்க கானானுக்குள்ள போல, முறுமுறுத்தவங்களுடைய ஜெனரேஷன் தான் கானானுக்குள்ள போச்சு. முறுமுறுத்தவங்களை எல்லாவற்றையும் தேவன் சபிக்க வேண்டிய, தேவன் தட்ட வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டாரு? கரெக்டாக தட்டி, இவங்க முறுமுறுக்கிறவங்க இவங்க கானானுக்குள்ள போகக்கூடாது. யாரெல்லாம் தேவனை நம்பி இருக்கிறாங்களோ அவங்க தான் கானானுக்குள்ள போகணும், அவங்களுக்கு தான் இந்த மன்னா போகணும்னு சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் மன்னாவை கொடுத்து தேவன் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்து கானானுக்குள்ள. நீங்க நல்ல இந்த அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, முறுமுறுத்தவங்க யாரெல்லாம் கானானுக்குள்ள போனா? யாருமே போகல. கானானுக்குள்ள போனது யாரு போனா? யோசுவா போனாரு. யோசுவாவுடைய சந்ததி போச்சு. யாரெல்லாம் தேவனை முறுமுறுக்காம மன்னாவை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்கெல்லாம் எதுக்குள்ள போனாங்க? கானான் தேசத்துக்குள்ள போனவங்க. யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்களோ அவங்க போல, அவங்களுடைய பிள்ளைகள் தான் என்ன பண்ணாங்க? கானானுக்குள்ள. இப்ப சொல்லுங்க, நீங்க கானானுக்குள்ள போகணுமா இல்லை நீங்க பாதியிலே நிக்கணுமான்னு யார் கையில் இருக்கு? நீங்க தேவனுடைய சொல்ல கேட்டு பெற்றுக்கொள்வது ஒரு ஆசீர்வாதம், முறுமுறுத்து பெற்றுக்கொள்வது ஒரு ஆசீர்வாதம். ஆனா எந்த ஆசீர்வாதம் நீடித்த நாட்கள் நிற்கும் என்று பார்த்தா, நீங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பெற்றுக்கொள்வதாங்க நீடித்த நாட்கள் திருப்தியாக்கு. நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பே. இதே ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருப்பாரு. அவரே நினைச்சிருப்பாரு, இவங்க வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறாங்க, இவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை தேவனே எனக்கு சாப்பாடு இல்லை என்று கேட்டாங்கன்னா அவளுக்கு மன்னாவை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் அவர் எண்ணி இருக்கிறாரு. அவரை வருஷிக்க பண்ண வேண்டும் என்று தான் நினைச்சிருக்கிறாரு. அதற்குள்ள ஜனங்கள் முறுமுறுத்தபடினால அவங்க முறுமுறுத்து அதை பெற்றுக்கொள்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஆனா பேதுரு முறுமுறுத்து பெற்றுக்கொள்ளல, ஈசாக்கு முறுமுறுத்து பெற்றுக்கொள்ளல, ரூத்து முறுமுறுத்து பெற்றுக்கொள்ளல, 5 அப்பம் 2 மீன் பெற்றுக்கொண்டவங்க முறுமுறுத்து பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கொடுத்து திருப்தியாக்கி அனுப்புனாரு. ஆனா இவர்களுக்கு எவ்வளவு கொடுத்து திருப்தியாக்கினாலும் எவ்வளவு போஷித்தாலும், நீ அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தா, ஏன் இங்க கொண்டு வந்தீர், ஏன் இந்த மனத்தில் நடத்தி வந்தீர், ஏன் இந்த பிரச்சனையை கொடுத்தீர், ஏன் இந்த பாடுகளை கொடுத்து திரும்ப 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 அவங்க முறுமுறுத்து அதை பெற்றுக்கொண்டு முறுமுறுத்து கடைசியில் அவர்கள் எதை சொந்தரிக்கலாமோ போனாங்க?
கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போனாங்க. இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு முறுமுறுப்பு பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் கொண்டு போனோம்னா தண்ணி இல்லை அப்படி சொல்லி மாறாக்கிட்ட வந்து ஒரு முறுமுறுப்பாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போனா இன்னொரு பிரச்சனையில முறுமுறுத்து போவாங்க. இவங்க எல்லாத்தையும் எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னா திட்டி 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 பெற்றுக்கொண்டாங்க. அதனால அந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றப்படல, அது தன்னுடைய சந்ததிக்கு அது சாபத்தை தான் மாற்றுச்சு. பிரியமானவர்களே, நீங்க தேவன்கிட்ட பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. அவரை பார்த்து ஏசப்பா என்ன கொடுக்கலையா நன்றின்னு சொல்லுங்க. அவரை கூட கொடுக்க வல்லவராக இருக்காரு. ஏன் கொடுக்கலன்னு கேட்காதீங்க. அவர் எப்போ கொடுக்குறாரோ அதை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் கொடுக்கிற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளுங்க. அது ஆசீர்வாதமாய் மாற்றப்போடு. பக்கத்தில் சொல்லுங்க, மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்துமாவை அவர் சொல்லுங்க, என் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கையை கூட சொல்லுங்க, நீங்க முறுமுறுத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புறீங்களா, இல்லை தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறீங்களா? எது ஆசீர்வாதமாக மாற்றப்படும்னா தேவ சமூகத்தில் உட்காந்து அவருடைய சந்ததியில் உட்காந்து அவரையே நம்பி இருந்து உட்காருங்க. அது பெரிய ஆசீர்வாதமாக மாற்றப்படு. எல்லாருக்கும் அவர் ஆசீர்வதிக்கிறவன் தான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு அவர் ஆசீர்வதிக்கிறவ, ரட்சிக்கப்படாதவனுக்கு ஆசீர்வதிக்கிறவ. நீங்க நினைப்பீங்க ரட்சிக்கப்படாத பெரிய வள்ளலா இருக்கான்னு நினைப்பீங்க. நல்லா யோசித்து பாருங்க, பெரிய பணக்காரனால சாப்பிட முடியல, பெரிய பணக்காரனுக்கு வியாதி வந்திருக்குது, எல்லாத்தையும் உறிஞ்சிதான் பார்த்து கொண்டு இருக்காங்க, சாப்பிட முடியல. ஆனா நீங்கள் நானும் திருப்தியா சாப்பிடுற அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார் அல்லவா? ஏனென்று அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை அவரை திருப்தியாக மாற்றுகிற தேவ, உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குற தேவ, அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவ. எவ்வளவுதான் இருந்தாலும் அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்து அவரை ஆசீர்வதித்து திருப்தியாக்கி நடக்கிற தேவனை, நடத்துகிற தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்ச நாள் தான் என் இயேசு எனக்காக மரிச்சவர் இருக்கிறாரு, அவர் பிரச்சனையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறாரு. போராட்டமே வறட்சியே இது கொஞ்ச நாள் தான், என் தேவன் சீக்கிரமா வந்து மாற்றி போட வல்லவராக இருக்கிறாரு. அதற்கப்புறம் சொல்லுங்க, என்னை நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்பி இருக்கிற ஜனங்களை அவர் கைவிடுகிற தேவன். எல்லாரும் எழும்பி நின்று இந்த மாலை வேலை எங்கள் நேசிக்க அன்பின் பரலோக எஜமானே, இந்த மாலை வேலைக்கு நோக்கி பார்க்கிற ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உச்சிதமான கோதுமையில ஜனங்களை போஷிப்பீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ராஜா, கண்மலையின் தேனினார் அவர் ராஜா, இயேசுவின் நாமத்தை வழி நடத்துவீராக என்று செபிக்கிற ராஜா. நீடித்த நாட்கள் திருப்தியாக அவர் ரட்சிப்பை காண்பிப்பீராக ராஜா. கண்மலையின் தேனினால் ராஜா அவர்களை திருப்தியாக்குவீராக என்று செபிக்கிற ராஜா. உடைய வாழ்க்கையில ஒரு குறைவை இயேசுவின் நாமத்தில் வர கூடாது என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உச்சந்தலைமுறை உள்ளங்கால் வரை ஆசீர்வதிங்க ராஜா. உடைய கிருபையினாலும் உடைய பிரசன்னத்தினாலும் உடைய மகிமையினாலும் ஒவ்வொருவரையும் மூடுங்க. இனி உங்களோட வாழ்க்கையில வறட்சி இருக்க கூடாது ராஜா. ஒரு வாழ்க்கையில கண்ணீர் இருக்கக்கூடாது ராஜா. உடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கக்கூடாது ராஜா. நீரே அதை பார்த்து ராஜா இயேசுவினாத நீ மேன்மையா மாற்றுவீர் என்று நம்புகிறேன் ராஜா. இயேசுவினை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. அற்புதம் செய்ய நீ வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. ஜனங்களுக்காக பரிதபித்தவரே, ஜனங்களை சும்மா அனுப்பாம ராஜா ஆசீர்வதித்து அனுப்பினவரே ராஜா. சபைக்கு வர்ற யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இதை பார்க்கிற யாரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக ராஜா. குறைவுகளை நிறைவாக மாற்றுங்க. எல்லா துதிகளுமே உமக்கு செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.